Welcome all of you to my video. In this video we are going to see chapter 3 trigonometry HS 3.4 19th sum. If cos alpha minus beta plus cos of beta minus y plus cos gamma minus alpha is equal to minus 3 by 2, then prove that cos alpha plus cos beta plus cos gamma is equal to sin alpha plus sin beta plus sin gamma is equal to 0. பாருங்க இதை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இது கொடுத்துருக்கிறது இது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா we are taking that term. ஸோ இப்போ ஒவ்வொன்றா நம்ம எக்ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படின்னு தெரியும் உங்களுக்கு. காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டாக்கு பேசிக் ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா ப்ளஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா. ஸோ அதை வச்சு இந்த மூலத்தையும் நீங்கள் எக்ஸ்பெண்ட் பண்ணி இஸ் ஈக்குவல் டு இது சொல்லணும். ஸோ இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஸோ அது ஸ்டெப் எழுதுன பாருங்க. காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா ப்ளஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா. இது ஃபஸ்ட்டு இருந்ததுக்கு. இப்போ அடுத்தா பாருங்களேன். ப்ளஸ் காஸ் பீட்டா காஸ் காமா ப்ளஸ் சைன் பீட்டா சைன் காமா ப்ளஸ் அடுத்தது காஸ் காமா சைன் ஆல்ஃபா காஸ் காமா காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் சைன் காமா சைன் ஆல்ஃபா. ஸோ இந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆகாமல் எழுதணும். ஸோ கூட -3/2. இப்போ இந்த 2 மல்டிப்ளை பண்ணிடுங்க. அதாவது 2 வந்து டிவைடில் இருக்குது. லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவலுக்கு இந்த பக்கம் போகும்போது மல்டிப்ளைல வரும். அதே போல் இந்த -3 இருக்குது. ஈக்குவலுக்கு இந்த பக்கம் போகும்போது +3 = 0ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ அந்த ஸ்டெப் இதான் செகண்ட் ஸ்டெப்பை பண்ணது. ஸோ 2 × காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா ப்ளஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா ப்ளஸ் காஸ் பீட்டா காஸ் காமா ப்ளஸ் சைன் பீட்டா சைன் காமா ப்ளஸ் காஸ் காமா காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் காமா சைன் ஆல்ஃபா +3 = 0. ஸோ இந்த ஸ்டெப் கொண்டாதாச்சு. இப்போ நம்ம 2 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். நான் அதே போல் இன்னொரு எக்ஸ்சேஞ்சும் பண்ணணும். ஸோ அதை நம்ம 2 மல்டிப்ளை பண்ணிட்டு பார்க்கலாம். ஸோ 2 மேலே உள்ள மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். 2 காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா ப்ளஸ் 2 காஸ் பீட்டா காஸ் காமா. ஸோ கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி எழுதுனேன்னு சொன்னேன். ஸோ அதை மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கங்க. ஸோ காஸ் எல்லாம் பக்கத்து எழுதிக்கங்க. ஸோ அது 2 காஸ் காமா காஸ் ஆல்ஃபா. ஸோ ஆல்ஃபா காமா கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. தென் ப்ளஸ் 2 சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா ப்ளஸ் 2 சைன் பீட்டா சைன் காமா ப்ளஸ் 2 சைன் காமா சைன் ஆல்ஃபா ப்ளஸ் இப்போ இந்த 3 நான் எப்படி எழுத போகிறேன் பாருங்கள். அது வந்து 1 + 1 + 1 அப்படி எழுத போகிறேன் = 0. ஸோ நான் ஏன் இந்த 3 வந்து இந்த 1 + 1 + 1 = 0ன்னு எழுதுனேன்னா நம்மளுக்கு வந்து காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா = 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடென்டிட்டி நம்மளுக்கு வந்து தெரியும். சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா = 1 அப்படின்னு ஒரு ஐடென்டிட்டி நம்மளுக்கு தெரியும். இங்கே வந்து நம்மளுக்கு வந்து 3 ஆங்கிள் இருக்குது பாருங்கள். ஆல்ஃபா பீட்டா காமா. ஸோ we got 3 angles for this. ஸோ 3 ஆங்கிள்ஸ் இருக்குது. இந்த 3 ஆங்கிள்ஸை வச்சு ஐடென்டிட்டியை போட போகிறேன் ஒவ்வொரு 1க்கும். ஸோ 3 நம்பர் இருக்குது. 3 1 இருக்குது. ஏன்னா 3 என்பது 3 1 தான். 3 = 1 + 1 + 1. ஸோ இந்த 1க்கு வந்து ஆல்ஃபா வச்சு போட போகிறேன். இந்த 1க்கு வந்து பீட்டா வச்சு போட போகிறேன். இந்த 1க்கு வந்து காமா வச்சு போட போகிறேன். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப் எப்படி வரும் பாருங்கள். 2 காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா அந்த ஸ்டெப் இருக்கிறது அப்படியே இருக்குங்க. மேலே இருந்ததை 2 காஸ் பீட்டா. ஸோ இதெல்லாம் நம்ம ஏன் இவ்வளோ பெருசாக செய்கிறோன்னு கேட்டிங்க. இது சின்ன எக்ஸ்பேன்ஷன். ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த எக்ஸ்பேன்ஷன் மாதிரி கொண்டு வந்துடலாம் ஈஸியாக. ஸோ அதுக்காக தான் இவ்வளோ பெரிய எக்ஸ்பேன்ஷன். ப்ளஸ் 2 சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா ப்ளஸ் 2 சைன் பீட்டா சைன் காமா ப்ளஸ் 2 சைன் காமா காஸ் சைன் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ்க்கு ஒரு இதுக்கு பதிலாக ஒரு 1 பதிலாக அதுமாதிரி இன்னொரு 1 இருக்குது பார்த்தீங்களா. செகண்டாக ஒரு 1 இருந்தது. இந்த 1க்கு இந்த 1 போட்டாச்சு ஆல்ஃபா வச்சு. இப்போ இந்த 1க்கு நான் பீட்டா வச்சு போடுறேன். காஸ் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் பீட்டா. அதே போல் இன்னொன்று என்ன பண்ணுறேன்னா இந்த 1 வச்சும் போடுறேன். அது காமா வச்சு காஸ் ஸ்கொயர் காமா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் காமா தட்ஸ் = 0. இவ்வளோ பெரிய எக்ஸ்பென்ஷன் கொண்டு வந்திருக்கோம். இப்போ பாருங்கள். இப்போ இதில் இந்த காசு எல்லாம் அடிஷனில் தான் இருக்குது. ஸோ எல்லாம் டேர்ம்ஸ் எப்படினா இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். எல்லாமே அடிஷன். ஒன்றும் சப்ட்ராக்ஷனாக ஒன்றுமே கிடையாது. எல்லாம் அடிஷனில் தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா பீட்டா cos square alpha, cos square beta, cos square gamma
ப்ளஸ் அங்கே இங்கே ஒரு காஸ் டேர்ம்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த 3 டேர்ம் இதை முன்னே ஒரு டேர்மாக சேர்த்துடுங்க. ஸோ அப்போ காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் காமா ப்ளஸ் 2 காஸ் alpha cos beta plus 2 cos beta cos gamma plus 2 cos gamma cos alpha. இப்போ பார்த்தீங்களா காஸ் ஸ்கொயர் இல்லை ஒரு சேர்ந்து வந்துட்டோம். ஸோ இது ஒரு ப்ராக்கெட்டாக போட்டுக்கோங்க. இப்போ அதே போல் சைன்லாம் இருக்குது பார்த்தீங்களா, சைன்ஸ் எல்லாம் அப்படி எழுதிக்கோங்க. ஸோ சைன்ஸ் அப்படி பார்த்தீங்கன்னா சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா ஸோ ஈக்குவல் என்ன ப்ராக்கெட் போட்டுங்க, அது ப்ளஸ் டோட்டல் ப்ளஸ்ஸு ப்ளஸ் சைன் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் காமா ப்ளஸ் 2 சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா ப்ளஸ் 2 சைன் பீட்டா சைன் காமா ப்ளஸ் 2 சைன் காமா சைன் ஆல்ஃபா. இப்போ நம்மள ஒரு ஐடென்டிட்டி தெரியும், a + b + c the whole cube that's equal to a cube plus b cube plus a square பார்த்தீங்களா ஸ்கொயர் a square plus b square plus c square plus 2ab plus 2bc plus 2ca. ஸோ கியூப் கிடையாது ஸ்கொயர், a plus b plus c ஸோ 3 டேர்ம்ஸு பட் ஸ்கொயர். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது ஒரு ஐடென்டிட்டி. ஸோ இதோட ஐடென்டிட்டி நீங்கள் படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஐடென்டிட்டி பற்றி இது பாருங்கள், ஸ்கொயர் இருக்குது 3 ஸ்கொயர், அது a square plus b square plus a square b square c square. இது வந்து 2ab அதாவது காஸ் இன்ட்டு காஸ் இந்த மாதிரி தான். ஸோ 2ab 2bc 2ca அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ TCA என்பது AC தான். ஸோ நோ ப்ராப்ளம். அதைப்படி எழுதிங்கன்னா இங்கே வந்து இந்த டேர்ம் படி இருக்குது ரெண்டுமே, காசுலேயும் இப்படி தான் இருக்குது சைன்லேயும் இப்படி தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொண்டு வந்துடலாம். ஸோ அப்படி கொண்டு வந்தீங்கன்னா வேறு ஒன்றுமே இல்லை. அடுத்த ஸ்டெப்பு பாருங்கள், காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் பீட்டா ப்ளஸ் காஸ் காமா ஹோல் ஸ்கொயர் அவ்வளோ அவ்வளோ பெரிய ப்ராக்கெட்டாக இருக்குது. ஸோ அதை நம்ம சிம்பிளாக படி ஒரு ஃபார்முலா கொண்டு வரோம். அதே போல் இந்த சைன் ஸ்கொயருக்கு இருக்குது. ஸோ அதுவும் வந்து எப்படி வரும்னா சைன் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் பீட்டா ப்ளஸ் சைன் காமா ஹோல் ஸ்கொயர் = 0. இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், ப்ளஸில் இருக்குது. ஸோ பாருங்கள் வெளியே ஸ்கொயர். ஸோ அப்போ நம்ம ரெண்டுத்துக்கு ஈக்குவல் டு 0 பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டு தானே, 0 = 0 பண்ணிக்கலாம். ஸோ காஸ் ஸ்கொயர் அந்த டேர்ம் வந்து ஈக்குவல் டு 0 பண்ணுங்க. காஸ் ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் பீட்டா ப்ளஸ் காஸ் காமா ஹோல் ஸ்கொயர் = 0. இவர் இன்னொரு டேர்ம் இதை பிரித்து ஈக்குவல் டு 0ன்னு எழுதலாம். ஏன்னா x+1 அப்படின்னு சொல்லிட்டு 0ன்னு கூட போடலாம். நம்ம அப்படி போடுவோம்ல, நம்ம x+1 + x+2 இருக்குது. ஸோ x+1 = 0 அப்படிலாம் நம்ம போடுவோம். ஸோ அதே போல் இங்கேயும் நம்ம என்ன பண்ணுறோம்னா = 0 ரெண்டுத்தையும் தனித்தனியாக = 0ன்னு பண்ணுறோம். ஸோ அப்படி பண்ணிங்கன்னா இப்படி இன்னொன்று இருக்குது பார்த்தீங்கன்னா சைன் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் பீட்டா ப்ளஸ் சைன் காமா ஸ்கொயர். கடைசி என்ன வரும் பாருங்கள், காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் பீட்டா ப்ளஸ் காஸ் காமா ஸ்கொயர் அந்த போய்ட்டா √0 தட் இஸ் 0 தான். ஸோ சைன் ஆல்ஃபாவும் அதே போல் தான், சைன் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் பீட்டா ப்ளஸ் சைன் காமா தட் இஸ் ஆல்சோ 0. ஸோ இதில் நம்ம என்ன சொல்லலாம்னா காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் பீட்டா ப்ளஸ் காஸ் காமா இஸ் ஈக்குவல் டு சைன் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் பீட்டா ப்ளஸ் சைன் காமா இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ அங்கே கேட்டிருந்த ப்ரூவ் பண்ணுறது நம்மளுக்கு வந்து கிடச்சிட்டு ஹென்ஸ் ப்ரூஃப் சம்ம நீங்கள் முடிச்சிக்கலாம். ஸோ அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸை சொல்லிடுங்க. தேங்க்யூ.